வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு புதுமையான ஒரு ரெசிபி சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படின்னா, எல்லாருமே இது கொழுக்கட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. பிடி கொழுக்கட்டை எல்லோரும் ரைஸில் தான் பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சம் தால் வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் இல்லை. இப்போது நான் அப் டு டேட் ஏன்னா மில்லட்ஸில் பண்ணணும். மில்லட்ஸ் எல்லோரும் வயசானவர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் மில்லட்ஸ் நிறைய பேருக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அது எப்படி நிறைய மில்லட்ஸ் இருக்குது, எந்த மில்லட்ஸ் எல்லா மில்லட்ஸும் ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது விறகரிசி. அது மில்லட்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கணும். அது இப்படி எடுத்தோம் கவுத்தோம் எல்லாம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நல்லா ஒரு 5 hours நல்லா ஊறி அதை குக்கரில் வேக வச்சுட்டு தனியாக வச்சுட்டு அப்புறமா பண்ணணும். அது டெய்லி நீங்கள் ரைஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம், நல்லது. இல்லாட்டா இன்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட போகிறீங்க ஆசையானா இந்த மாதிரி மில்லட்ஸில் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஆவியில் வேக வைக்கிறோம். டபுள் பாயில் பண்ணுறது, ஏற்கனவே ஒரு தடவை வேக வச்சுருக்கோம், திருப்பி ஒரு தடவை ஆவியில் வைக்கணும். அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வச்சுன்னு நிதானமாக ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட்லாம். இல்லை ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம், பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், யாராவது கெஸ்ட்டுக்கு ஒரு புதுசாக பண்ணி கொடுக்கலாம். மில்லட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்தீங்கன்னா எல்லோருமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. மில்லட்ஸ் எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட ஆரம்பிச்சு அப்புறம் டெய்லி நீங்கள் சாப்பிடலாம். மில்லட்ஸ் சாப்பிட்றதுங்கிறது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரோட்டீனு, ஐரன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டைரக்டாக பாடிக்கு சேருறது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நல்லா குறையும். பிபிக்கெல்லாம் ரொம்ப நல்லது மில்லட்ஸு சாப்பிட்றதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது கொஞ்சம் தான். நீங்கள் நிறைய புக்கு ரிவ்யூவில் கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மில்லட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லோரும் நல்லா சாப்பிட்டா பழகிக்கோங்க மில்லட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் எடுத்துருக்கிறது விறகரிசியை நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 5 to 6 hours ஊற வச்சுட்டு அப்புறமா குக்கரில் வேக வச்சுட்டு இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு எப்படி பண்ணுறது கொழுக்கட்டைன்னு காமிக்கணும் பாருங்களேன். உங்களுக்கு இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதுதான் விறகரிசி. இந்த விறகரிசியை உங்களுக்கு நல்லா 5 to 6 hours ஊற வச்சுட்டு நல்லா சாஃப்டானதும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நல்லா 2-3 விசில் வர மாதிரி நல்லா பாயில் பண்ணி நல்லா வேக வச்சுக்கணும். இதுதான் வேக வச்சு விறகரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது இப்படி நல்லா சாஃப்டாக வேகணும். இது வெந்ததுமே நல்லா அப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் இதை வச்சு நீங்கள் எப்படி பிடி கொழுக்கட்டை பண்ணோன்னா அதுக்கு வேர்க்கடலை வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக. அப்போ தான் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லை. இது தேங்காய், இது கொள்ளு, கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொள்ளு சேர்த்துக்கங்க. இது கடுகு, இது மிக்சடு மிளகா வச்சுருக்கேன். இது காஞ்ச மிளகா 2 பேடிகை மிளகாவும் நம்ம சென்னை மிளகா 2 வச்சுருக்கேன். இது மஞ்சப்பொடி, இது உளுத்தம்பருப்பு, சீரகம், இது தெரியும் ஆஸ் யூஷுவல் பெருங்காயம், உப்பு நல்லா பொடி பண்ணி கல்லுப்பொடி, இவ்வளோ உப்பு தேவையில்லை, பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆயில், ஜஸ்ட்டு அந்த கடுகு அதெல்லாம் தாளித்து கொட்டுறதுக்கு இவ்வளோ ஆயிலும் தேவையில்லை, ஜஸ்ட் 2 ஸ்பூன் தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. நீங்கள் எந்த ஆயில் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த விறகரிசியை வச்சு எப்படி பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய், ஜஸ்ட் தாளித்து கொட்டுறது தான். மீதி எல்லாம் நம்ம இந்த பேசினில் வச்சு பிசைஞ்சிட போகிறோம். ஜஸ்ட் இப்போது கடாயை பற்ற வச்சுட்டு கடாய் பற்ற வைக்க போகிறோம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடாகிட்டு இப்போது எண்ணெயை விடுவோம். கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு ஜஸ்ட் இதில் கொஞ்சம் பெருங்காயம், எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டலாம். கடுகு வெடிக்கிட்டோம். கடுகு வெடித்ததும் சீரகம் போடலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் சீரகமும் போட்டுடலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ஒன்றும் நிறைய போடணும் அவசியம் கிடையாது. கொஞ்சோண்டு கொள்ளு போட்டுருவோம். கொள்ளு நல்லா வெடிக்கிறது. இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, மிளகா,
மஞ்சப்பொடி, இந்த உளுத்தம்பருப்பு போட்டுடலாம், கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, இந்த மஞ்சப்பொடியை போடலாம். பாருங்க, இந்த ப்ரௌன் ஆனதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கோம், அந்த வேர்க்கடலை போட்டுருங்க டேஸ்ட்டுக்காக. வாண்ட்லி ஆஃப் பண்ணிவிட்டேன், இந்த சூடுக்கே வறுத்தா போகிறோம். நெக்ஸ்ட் கொத்தமல்லி கருவேப்பிலை அதில் போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணது கருவேப்பிலை கொத்தமல்லி 2 தாராளமாக போட்டிருக்கேன். பாருங்க, தேங்காய் லாஸ்ட் தேங்காய் போட பாருங்க. ஸோ இதுலேயே கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டுடலாம். விறகு அரிசிலெல்லாம் உப்பு போடலை, உப்பு போடாமல் தான் நல்லா குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதுலேயே உப்பு போட்டுருங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருத்து இந்த சூட்லேயே. இப்போது இதை வந்து நல்லா அந்த ஒரு பேசின் எடுத்து, பேசினில் அந்த விறகு அரிசி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் எடுக்கட்டுமா? இதில் எடுத்துட்டு நம்ம அதை போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி விட்டுறணும். ஓகே, அப்புறமா ஆவியில் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் பேசினில் போட போகிறோம். கையில் நல்லா பிசைஞ்சிட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். நல்ல ஒரே ஒரு அழகு தான் போட்டேன், எவ்வளோ உபரியாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மில்லட்ஸ் எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அரிசி மாதிரி எடுத்து போட்டுற முடியாது, இத்தனூடு போட்டாலே நல்லா இவ்வளோ வந்துடும். சின்ன அழகில் போட்டு தான் இவ்வளோ உபரியாக வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே அதில் போட்டுடலாம். சாரி, இப்படி பண்ணி இப்படி க்ளீனாக
பேட்சாக வச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் வச்சப்பறம் இட்லி வச்சு மூடுறோம் இல்லையா, அதே மாதிரி டைட்டாக மூடிடுங்க. இப்போ கேஸ் பற்ற விட்டு 2 விசில் வரும். 2 விசில் இருந்தாலே போகும். ரெண்டு 3 விசில் வந்தால் போகிறோம். இப்போ பாருங்கள் குக்கர் கூப்பிடுறது 2 to 3 விசில்ஸ் வந்தால் போகிறோம், வெந்துடும். ஒன்றும் பிரச்சனை. ஏற்கனவே அது பாயில் பண்ணி வெந்தது தானே, எல்லாத்தையும் வறுத்துக்கிறது தான் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விசில் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கூல் ஆனதும் யூ கேன் டேக், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இறக்கியாச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ஓகேங்களா? இப்படி பாருங்கள், கையில் பேச இட்லி மாதிரி தான், கையில் தொடாமல் இருக்கும், க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு புதுமையான ஒரு மில்லட்ஸில், வரகு அரிசி மில்லட்ஸில் உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. 100% உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரோட்டீன், அயரன் கண்டென்ட்டு, உங்களோட பிபி குறையிறது, கொலஸ்ட்ராலுக்கு எல்லாத்துலேயும் அதில் நான் கொள்ளு கூட சேர்த்துருக்கேன் இல்லை. அதனால் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதில் இருக்கிறதுனால 2 கொழுக்கட்டை 3 கொழுக்கட்டை இது வந்து சட்னியில், சாம்பாரில் எதில் வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியில் சாப்பிட்லாம், வெங்காய சட்னியில் சாப்பிட்லாம், சாம்பாரில் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இப்படி ஒன்றும் இல்லை, சில பேருக்குன்னா சர்க்கரை தொட்டுன்னு சாப்பிட்லாம், நெய் விட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சம்ஹவ் நீங்கள் இந்த மாதிரி மில்லட்ஸை சாப்பிட்டு பழகிக்கோங்க. அரிசியை விட மில்லட்ஸ் ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விதமான டிஷ் பண்ணி மில்லட்ஸில் சாப்பிடுங்க. அப்படியே உங்களுக்கு தோசை, இட்லி எல்லாமே பண்ணுறதுக்கு பழகிடும். அதுவும் நெக்ஸ்ட் நான் எப்படி அதில் தோசை பண்ணுறது, இட்லி பண்ணுறது எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். மில்லட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கணும். அதில் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெயின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100% பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு அடிக்கடி டாக்டர்கிட்ட அது கால் வலிக்கிறது, மூட்டு வலிக்கிறது, இதில் எல்லாத்துலேயும் அதில் மெடிசனில் வேல்யூ ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு இந்த அடிக்கடி டாக்டருக்கு போகிறது ஹெல்த் வைஸ் உங்களுக்கு நல்லா அது ஃபிட்டின், பாடி ஃபிட்டின்னாக வச்சுக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு புது ரெசிபியோட அடுத்த வாரங்கள் சந்திக்க வரைக்கும் வணக்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கூட எப்பவும் ரன்னிங் காமெண்ட் கொடுங்க. ஏதாவது விஷயம் இருந்தாலும் யூ கேன் ஷேர் இட். ஸோ திஸ் இஸ் எ வெரி குட் ரெசிபி. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.